மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட்ஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், 8 சாலை, ஊட்டி. உள்ளம் உருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட்ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமான தேவ ஜனமே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீடுகளில் எவ்வளவோ குழப்பங்கள். இதை நினைத்து நீங்கள் அதிகமாய் கவலைப்படுங்கள் அல்லவா? ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஒப்பற்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டிற்கு வரவழையுங்கள். அப்படி வீட்டிற்கு வரவழைக்கும் போது அந்த ஒப்பற்ற அன்பு மாற்றிவிடும். அந்த பிரச்சனை மேற்கொள்ளத்தக்கதாக இன்னும் அதிக நேரம் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள், அபிஷேகத்தை அதிகப்படுத்துங்கள். அபிஷேகம் என்பது வாயின் வழியாக வெளியே வந்தால் மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே, நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஊறுவதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எளிதாக அந்த பிரச்சனை வெயிலை கண்ட பனியை போல நீங்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்பிக்கை டிவி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களில் அநேகர் நான் உங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுகிறீர்கள். இருப்பினும் என்னுடைய சுகத்தின் நிமித்தமும் மற்ற பல டைட் ஷெட்யூல் நிமித்தமாக அப்படி வர முடியாமல் இருக்கிறேன். எனினும் நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு சற்று சிரமம் பாராமல் நடத்துகிற கூட்டங்களுக்கு திருச்சிக்கு வந்தால் நலமாயிருக்கும். அல்லது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்தேனே சந்தியுங்கள். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்தியுங்கள், ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் எழுதுகிற எல்லா விதமான ஃபைனல் எக்ஸாமில் கர்த்தர் கூட இருப்பாராக. உங்கள் பிள்ளைகள் கல்லூரியிலே இறுதி ஆண்டு அல்லது செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போதும் என் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவளுக்கு நல்ல மதிப்பெண்களை தரும்படிக்கு நான் செபிக்கிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் என்னோடு கூட பேச சொன்ன வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பூமியில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் குறைகள் இல்லாமல் இருப்பதில்லை. எல்லா மனிதரும் பல விதங்களில் குறைவுபடுகிறார்கள். சிலர் தங்களுடைய வருமானத்தில் குறைப்படுகிறார்கள், சிலர் தங்களுடைய அறிவில் குறைப்படுகிறார்கள், சிலர் தங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலையில் குறைப்படுகிறார்கள். இப்படி பலவிதமான குறைவுகளை நாம் பார்க்கிறோம். ஏன் லூக்கா சுவிசேஷம் 15 கூட 17 முதல் 19 கெட்ட குமாரன் குறைவுபட தொடங்கினான்
என்று நாம் பார்க்கிறோம். இந்த குறைகளை பற்றி வேதாகமத்தில் ஏராளமாய் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுல் வேறொரு காரியத்தை சொல்கிறார். அவன் பேசுகிற சபையானது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை, அவருடைய கிருபையில் பெறுகிற சபை, அவருடைய வருகைக்காய் காத்திருந்த சபை, சகல விதமான கிறிஸ்துவின் பிரமாணங்களையும் கற்றுத் தேர்ந்த சபை என்று 1 கொரிந்தியர் 1:5-8 சொல்கிறான். அவர்களில் எந்த ஒரு குறையும் இல்லாதவர்களாய் அவர்கள் வெளிப்பார்வை காணப்பட்டார்கள். ஆனால் போக போக அவர்களுக்குள் சண்டைகள், பிளவுகள், பொறாமைகள், வேண்டாத அனைத்து காரியங்களும் இருப்பதைக் கண்டு அவன் மனவேதனைப்படுகிறான். முடிவிலே அவளுக்கு ஆலோசனை சொல்கிறான். அப்படி ஆலோசனை சொல்லும் போது அவளை பார்த்து அன்பே பிரதானம் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது என்று யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம். உன்னதமான தேவனுடைய குமாரன் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள் காட்சியளித்தார், நமக்குள் வாசமாக வந்தார் என்று சொல்லி நாம் யோவான் 1:14 பார்க்கிறோம். இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அவ்விதமாகவே சஞ்சரிக்கிறார். கிருபையும் சத்தியமும் மிகுந்த தயமுள்ளவராய் அன்புள்ளவராய் நமக்குள் நடமாடுகிறார். அவருடைய ஒப்பற்ற அன்புக்கு அளவே இல்லை. அந்த அதிகமான அன்பு என்ன செய்கிறதாம்? நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடி விடுகிறதாம், புரட்டி போட்டு விடுகிறதாம், அதை நீக்கி விடுகிறதாம். ஆம், பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். அதே நேரத்தில் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று பரிசுத்த வேதாகமம் 1 பேதுரு 4:8 சொல்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். எப்படி? லூக்கா 5:1-8 படித்து பாருங்கள். அங்கே பாவியான ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவன் பெயர் பேதுரு. இவன் ரஃப் அண்ட் டஃப் மேனாக இருக்கிறான். மீன் பிடிக்கும் தொழிலை செய்கிறான். கஷ்டப்பட்டு இரவெல்லாம் உழைத்து ராத்திரியெல்லாம் அவன் அவதிப்படுகிறான். ஆனால் மீன்கள் அகப்படவில்லை. கரையில் இயேசு நிற்கிறார். அந்த நேரத்தில் இயேசு அவளை பார்த்து ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்கள், மீன்கள் அகப்படும் சொல்லும்போது சலித்து கொள்கிறான். ராம் முழுவதும் ஐயரை நாங்கள் முயற்சித்தோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தர் நான் சொன்னபடி நீ செய் என்று சொன்ன போது அவன் போட்ட போது திரளான மீன்களை பிடித்துக் கொள்கிறான். அதே அற்புதத்தை இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடும் செய்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், பேதுரு ஒரு ரஃப் அண்ட் டஃப் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளாதவன். அவனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி அதிகமாய் தெரியாது. அவன் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை ஒத்துக்கொள்கிறான். ஆனால் ஒப்பற்ற தேவனுடைய அன்பு நிறைவாக அவனுக்குள் வரும்போது அவனுக்குள் இருக்கிற பாவங்கள், அவனுக்குள் இருக்கிற விசுவாசங்கள், அவனுக்குள் இருக்கிற பயங்கள் எல்லாம் போய் அவன் ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனாக காட்சியளிப்பதை பார்க்கிறோம். திருச்சபையின் ஒரு அஸ்திபாரமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவ ஜனமே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீடுகளில் எவ்வளவோ குழப்பங்கள். ஒரு சிலர் நன்றாயிருப்பார்கள், ஒரு சிலர் குடித்து கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் சினிமா, வேண்டாத ஆபாச படங்கள், வாட்ஸ்அப், வேண்டாத ஸ்மோக்கிங் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி கொண்டிருப்பார்கள். இதை நினைத்து நீங்கள் அதிகமாய் கவலைப்படுவீர்கள் அல்லவா? ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஒப்பற்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டிற்கு வரவழையுங்கள். அப்படி வீட்டிற்கு வரவழைக்கும் போது அந்த ஒப்பற்ற அன்பு அவர்களை மாற்றிவிடும். இது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் அதிகமாய் நடைபெற்ற ஒரு காரியம். நான் அதை மறக்கவே முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு சகோதரி மிகவும் நொந்து போய் இரவு 12 மணிக்கு மிகவும் புலம்பினாள். என் கணவன் வீட்டுக்கு வருவதில்லை, எப்பொழுதும் 2 மணிக்கு வருகிறார், குடிக்கிறார், வெறிக்கிறார், அடிக்கிறார், துன்புறுத்துகிறார், வீட்டில் நிம்மதி இல்லை என்று சொல்லி அவள் அழுதாள். அவள் அவ்வளவாக ஒரு கிறிஸ்துவை அறிந்தவள் அல்ல. அந்த நேரத்தில் நான் அவளுக்கு அழுது, ஏசப்பா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டில் காட்சியளிங்கன்னு சொன்ன போது அந்த மனிதன் வரும் வேளையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக அவனுக்கு வழியிலே காட்சியளித்தார். அந்த சடமே அந்த மனிதன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பின்னாடி அவனும் அவன் மனைவியும்
ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். ஆகவே ஒரு மனிதனுடைய கெட்ட பழக்கத்தை மாற்றுவது ஒப்பற்ற தெய்வீக அன்பு, சிலுவையின் அன்பு. நிறைவாக வரும்போது குறைவுகள் நீங்கி போகிறது. இரண்டாவது நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் அங்கே தீர்க்கதரிசியினுடைய மனைவி தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய குமாரர்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எலிசா கீழே இந்த தீர்க்கதரிசி பணிபுரிந்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நிலையில் மிக மனசோர்வடைந்து, ஐயா, என்னுடைய 2 பிள்ளைகளையும் இங்கே அவர்கள் அடிமை கொள்ள போகிறார்கள், நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி தவிக்கிறார். அப்பொழுது எலிசா மிக வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்கிறார். உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? அவள் சொல்லுகிறாள், ஒரு சின்ன குடம் நிறைய எண்ணெய் இருக்கிறான். அப்பொழுது தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய வெறும் குடங்களை வாங்கி வீட்டை பூட்டி இந்த சின்ன குடத்துக்கு எண்ணெய் ஊற்று, அவை நிரம்பும் நிரம்பிற்பாடு அவற்றை விற்று உன் கடன் தீர்ந்து மீனத்தை கொண்டு வாழ் என்று சொல்கிறாள். அது அப்படியே நடப்பதை நாம் பார்க்கிறோம். பல சமயங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகிறோம். நாம் அடிக்கடி சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய நிறைவு நாம் சேலஞ்ச் பண்ணுகிற சேலஞ்சஸை எதிர்கொள்ளும் அளவுக்கு இருக்காது. அநேகர் சொல்வார்கள், இந்த பிசாசு ஏன் நான் விரட்டும் போது போகவில்லை, நான் ஜெபிக்கும் போது இவர் ஏன் எழும்பவில்லை, இவருடைய வியாதி ஏன் சுகமாகவில்லை, இந்த தரிசனம் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, நான் நன்றாய் வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆனால் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தரிசனம் வருவதில்லையே, இப்படி துல்லிபமாக எங்களால் ஒரு ப்ராபதி சொல்ல முடிவதில்லையே, இப்படி துல்லிபமாக ஒரு எதிர்மறையான காரியத்தை பாசிட்டிவாக மாற்ற முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு என்னிடத்தில் சொல்வார்கள். நான் இடத்தில் சொல்லுவது, என் அன்பு மக்களை, போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். சத்ருவாய சாத்தான் எப்படியும் ஜனங்களை தன் பக்கம் இழுக்க பலவித தந்திர மோசங்களை அவன் தீர்மானிக்கிறான், அவ்வப்போது நடத்துகிறான். பல விதங்களிலே நம்முடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு அவருடைய சக்தி மேற்பட்டதாக இருக்கிறது. அந்த சமயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய நிறைவு அதிகமாக இருக்க வேண்டும், அவனை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது அழுக்குகளெல்லாம் நீக்கிற பெருவெள்ளம் போல இருக்க வேண்டும். ஆவியானுடைய நிறைவு பெருவெள்ளம் போல இருக்கும்போது சத்ருவான் ஓடிப்போவான்னு சொல்லி ஏசா 59:19 பார்க்கிறோம். ஆம், எலியாவை நோக்கி எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத மக்கள் சேலஞ்ச் பண்ணினார்கள். எலியா ஒருவன் தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான மக்கள் உன்னுடைய தெய்வம் தெய்வமா என்று சொல்லி அவர்கள் பெரிய சேலஞ்ச் பண்ணினார்கள். ஆனால் எலியாவுக்குள் இந்த அபிஷேகம், காரணம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது, தேவன் மேலே அதிக விசுவாசமுள்ளதாக இருந்தது. அவர்கள் எல்லாருடைய நம்பிக்கைகள் ஒரு மனிதன் உண்டாக்கினவர்கள் மீது இருந்தது. ஆனால் எலியாவின் நம்பிக்கையோ உன்னதமான தேவன் மீது இருந்தது. அந்த தேவன் மீது இருந்த நிமித்தமாக அவன் தன்னுடைய எதிராளிகளை குறித்து கலங்கவில்லை. அவன் நூற்றுக்கணக்கான மக்களாக இருந்தாலும் தங்களை கீறி கொண்டாலும் பலவிதமான உத்வேகங்களை பயன்படுத்தினாலும் கூட அதை பற்றி அவன் சட்டை பண்ணவில்லை. சிரித்து கொண்டவனை பார்த்து கிண்டல் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் சிறிய ஜெபம் செய்கிறான். வானத்தின் அக்கினி வந்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. காரணம், எலியாவுக்குள் இந்த அபிஷேகத்தை சத்ருவால் மேற்கொள்ள முடியவில்லை. அதுபோலதான் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஊழியம் பண்ணும்போது, என்னுடைய ஊழியத்தில் சக்தி இல்லையே, என்னுடைய ஊழியத்தில் பலன் இல்லையே, என்னுடைய ஊழியத்தில் நான் எதிர்பார்க்கிற ஒரு பலாபலன் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம். சோர்ந்து பாருங்கள். கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள். மற்ற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். தேவ சமூகத்தில் இரவில் உட்காருங்கள். ராத்திரி நேரம் ஒரு அமைதியான நேரம். இயேசு கிறிஸ்து அடிக்கடி ராத்திரி நேரத்தை தனித்து போய் வனாந்தரத்தில் மலை ஓரத்தில் போய் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியா ராத்திரியில்
எல்லாம் அடங்கின பிற்பாடு அவர் சமூகத்தில் எழுந்திருத்து ஜெபியுங்கள். ஜெபிக்கும் போதே உங்களுக்குள்ளே இருக்கிற நவமான பாஷைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் அலைகள் பொங்கி எழும்பும். வேத வசனத்தோடு பொங்கி எழும். அப்படி பொங்கி எழும்போது கர்த்தர் தரிசனத்தில் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவருடைய பிரச்சனை என்ன, எதனால் இந்த பிரச்சனை வந்தது என்று உங்களுக்கு நிச்சயமாய் காண்பிப்பார். அப்படி காண்பிக்கும்போது அதோடு நின்று விடாதீர்கள். அந்த பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதாக இன்னும் இன்னும் அதிக நேரம் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள், அபிஷேகத்தை அதிகப்படுத்துங்கள். அபிஷேகம் என்பது வாயின் வழியாக வெளியே வந்தால் மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஊறுவதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எளிதாக அந்த பிரச்சனை வெயிலை கண்ட பனியை போல நீங்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. இந்த அபிஷேகத்தின் நிறைவு உங்களுக்குள் இருக்கும்போது நமக்குள் இருக்கிற குறைவுள் நீக்கப்பட்டு போகும். அந்த அபிஷேகம் நம்மை சுட்டெரிக்கும், நம்மை சுத்தரிக்கும். அந்த அபிஷேகம் நமக்கு முன்னாடி அற்புதமாக செல்லும். கடைசியாக நம்முடைய உலகப்பிரமான வாழ்க்கையில் பல குறைகளை நாம் பார்க்கிறோம். பண கஷ்டங்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள், திருமணமாகாத நிலைகள், வயலில் பல பூச்சிகள் மற்றும் தொழிலை பெருத்த நஷ்டங்கள், இப்படி பல குறைகளை நாம் பார்க்க தான் செய்கிறோம். எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் பலவிதமான குறைவுகள் வந்து நம்மை அழுத்துகிறது. அப்படி அழுத்தும்போது அந்த குறைவிலிருந்து எப்படி நாம் மீட்கப்படுவோம் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு அருமையான ஏழை டீச்சர் என்று சொன்னார், ஐயா எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய 3 பெண் பிள்ளைகளையும் நான் திருமணம் செய்து கொடுத்தேன், கடன் வாங்கி தான் கொடுத்தேன். ஏதோ திருமணம் என்று சொன்ன உடனே உற்றார் பந்து என ஜனங்கள் கொடுத்தார்கள். சுமார் 45 லட்சம் கடன் ஆகிவிட்டது. இதை எப்படி அடைப்பேன்? எங்கள் இருவருடைய டீச்சர்ஸுடைய சம்பளமே அப்பொழுது அவர் சொன்னது மொத்தமே 14,000 28,000. இந்த 28,000 எப்படி வட்டி கட்டுவது, என்ன செய்வது? ஒன்றுமே புரியவில்லை. நாங்கள் சாக வேண்டியதான் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மனம் கலங்காதீர்கள், சோர்ந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ பைபிள் படிப்புன்னு கேட்டேன். ஒரு அதிகாரம் பைபிள் படிப்போம், ஆலயத்திற்கு செல்வோம், பாட்டு பாடுவோம் சொன்னார். நான் சொன்னேன், போதாது. ஒவ்வொரு வேத வசனமும் ஒரு டைமண்ட், ஒரு விலையேர்ந்த முத்து. அந்த விலையேர்ந்த முத்து, அந்த டைமண்ட் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதை நாம் அதிகமாக படிக்கும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனை வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்யுங்கள், அதிகமாய் செய்யுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை மீட்கும். 2வதாக, நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து 28,000-30,000 ரூபாய் கையில் வாங்குகிறீர்கள். அதில் எவ்வளவு காணிக்கை கொடுங்கன்னு கேட்டேன். அப்பொழுது இருவரும் ஒருவர் பார்த்து சொன்னார்கள், 100 ரூபாய் சொன்னார்கள். நான் சொன்னது அநியாயம் அல்லவா? கர்த்தர் தம்மையே நமக்கு தியாக பலியாக கொடுத்த போது நாம் அவருக்கு திரளாய் கொடுக்க வேண்டாமா? 30,000 குறைந்தது 4,000 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டாமா? அது என்ன பழைய ஏற்பாட்டு உபதேசம் மாத்திரமா? இல்லையே. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொல்லி மத்தேயு 5:17-18 கர்த்தர் சொல்லவில்லையா? தசமபாகத்தை பார்க்கிலும் நாம் அதிகமாய் கொடுக்க தேவன் விரும்புகிறார் என்று மல்கியா 3:10 ஒரிஜினல் ஹீப்ரு அராமிக்கில் எழுதப்படவில்லையா? அதே போல தங்களையே கொடுத்தார்கள், நாங்கள் எண்ணுவதற்கும் அதிகமாய் கொடுத்தார்னு சொல்லி மக்கதோனியா நாட்டு மக்களை குறித்து பவுல் சாட்சி கூறவில்லையா? ஆலயங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்று ஒரு நல்ல மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். நீங்கள் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் 2 வருஷத்தில் அடைந்துவிடும் என்று சொன்னேன். அவளால் நம்பவே முடியவில்லை. அப்படியே பிரதர் என்று சொன்னார்கள். அதன்படியாக அவர் முதலாவது இல்லை, அந்த 3,000 ரூபாய் இருந்தால் நாங்கள் அதை பார்ப்போம், இந்த பில் அப்படின்னு சொன்னார்கள். கண்ணீர் அடித்தார்கள். ஆனால் நான் சொன்னதை அடுத்த மாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன ஆச்சரியம்!
அவருடைய சம்பளம் படிகளெல்லாம் உயர ஆரம்பித்தது. பல இடங்களுக்கு உதவி வந்தது. 2 வருஷத்தில் 45 லட்சம் கடனையும் அடைத்து விட்டார்கள். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து சொன்னார்கள், நிறைவுள்ளவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக எக்கால துணியோடு கூட தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். வரும்போது சகலமும் புதியவளாய் மாறும். தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு புதிய பரலோக சரீரத்தை அவர் கொடுப்பார். இத்தனை சந்தோஷம் அல்லவா, இத்தனை மகிழ்ச்சி அல்லவா? அப்படிப்பட்ட உயிர்த்தலை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் அதை உங்களுக்கு தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போமா? அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கும். உம்முடைய மக்கள் மீது நீர் இரக்கம் வையும் இயேசு சுவாமி, மிகுந்த இரக்கம் வையும். விசேஷமாக கர்த்தாவே, நீர் தாமே அவர்களுக்குள்ள குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும். முதலாவது ஒவ்வொருடைய வீட்டிற்கு இயேசுவாகிய நீர் தலைவராக வாரும் இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சம்மதமில்லாத வாழ்க்கையை வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவே தலைவராக மாறட்டும். அவரே தலைவராக மாறட்டும். அவர் அங்கே பிரதானமாய் காணப்படட்டும். அவர் எல்லாவற்றையும் நடத்த ஆரம்பிக்கட்டும். அப்பொழுது அங்கே இருக்கிற இருளெல்லாம் நீங்கி போகட்டும் இயேசு சுவாமி. மனம் இறங்கி அபிஷேகத்தின் நிறை வேண்டும் என்று சொல்ல மக்களை அபிஷேகத்தால் நிரப்பும். வேத வார்த்தைகளால் நிரப்பும் இயேசு சுவாமி. பரிசுத்த வேத எழுத்துக்களால் அவர்களை நிரப்பும் இயேசு சுவாமி. அவருடைய கண்ணீரை தொடையும். கடைசியாக அன்பு மக்கள் எக்காலத்தோணிக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க செய்யும். ஆம் கர்த்தாவே, மாரநாதா, நீர் சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும் ஏசப்பா. இந்த உலகில் நடக்கும் காரியங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு பக்கத்தில் பயத்திலும் திகிலும் இருக்கிறோம் அப்பா. எப்பொழுது என்ன நடக்கும் என தெரியாமல் இருக்கிறோம். மனம் இறங்கி மனதுருகி சீக்கிரமாய் வந்து உம்முடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். உம்முடைய கிருபையினாலே பெரிய காரியம் நடைபெறட்டும். எங்கள் மாம்ச சரீரம் அழிந்து தேவலோக சரீரம் மாறுவதற்காக நன்றி. தூதலை போல் நாம் மாறப்போவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. கடைசியாக உமக்கு கொடுக்க பழக செய்யும். தாராளமாய் உம்முடைய ஊழியத்தை தாங்க எங்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலமாய் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட அனுக்கிரகம் செய்யும். எங்கள் குறைகள் நீங்கி நிறைவு காணப்பட செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மனம் கலங்காதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நிச்சயமாய் உங்கள் குறைகளெல்லாம் நீக்கி கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 பார்க்கிறோம். அப்படியே அவர் செய்வாராக. ஆமேன். அன்பான நேயர்களே, அன்பரின் ஊழியத்தின் பல்வேறு பிரிவுகளின் மூலம் தேவனிடமிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோர் பல்லாயிரக்கணக்கானோர். நேயர்களே, நீங்களும் இத்தகைய ஆசீர்வாதங்களையும் ஆன்ம ரட்சிப்பையும் சரீர சுகத்தையும் அன்பரின் ஊழியத்தின் மூலம் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வெப்சைட் பக்கத்தில் உங்களுடைய சாட்சிகளை பதிவிடுவதற்கான சிறப்பு பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நமது வெப்சைட் பக்கத்தில் டெஸ்டிமோனிஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து ஷேர் யுவர் டெஸ்டிமோனிஸ் என்ற பகுதியில் உங்கள் பெயர், இமெயில் ஐடி மற்றும் நீங்கள் அன்பரின் ஊழியம் மூலமாய் தேவனிடமிருந்து பெற்ற அற்புதங்கள் ஆகியவற்றை பதிவிட்டு சப்மிட் யுவர் டெஸ்டிமோனிஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் சாட்சியின் மூலமாய் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என் பெயர் செல்லம்மாள். நான் மருதூர்குறிச்சியில் வசிக்கிறேன். 23 வருடங்களுக்கு முன்பு நான் கருவுற்ற நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு சென்ற பொழுது என்னை பரிசோதித்துவிட்டு, நீங்கள் பிரசவிப்பது அதிக கடினம், ஏனென்றால் உங்கள் கர்ப்பத்தில் குழந்தையும் அதனுடன் ஒரு கட்டியும் உள்ளது என்று கூறினார்கள். மருத்துவரின் ரிப்போர்ட்டை கேட்டதிலிருந்து கலங்கிக் கொண்டிருந்தேன். இந்த நிலையில் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்களை சந்தித்து என்னுடைய இக்கட்டான நிலையை சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் பாரத்துடன் ஜெபித்து
பிரசவத்தை பெறப்பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்ற வேத வசனத்தை சொல்லி ஜெபித்து, நீங்கள் அற்புதமும் ஆச்சரியமுமான விதத்தில் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதன்படியே எனக்கு அருமையான ஒரு பெண் குழந்தை பிறந்து இப்பொழுது என் மகளுக்கு 23 வயதாகிறது. அவள் பயோமெடிக்கல் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்துள்ளார். எனது கட்டியும் சமீப காலத்தில் மிகவும் இலகுவான முறையில் அகற்றப்பட தேவன் உதவி செய்திட்டார். தேவனுக்கே மகிமை. நேயர்களே, நீங்களும் இத்தகைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்விலும் தேவன் இத்தகைய அற்புதங்களை செய்ய இன்றும் வல்லவராய் இருக்கிறார். மறவாமல் எமது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் என்னும் யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து இத்தகைய ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்விலும் அற்புதத்தை செய்து நீங்களும் வாழ்வில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ அனுகிரகம் செய்வார். சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், எட்டின்ஸ் சாலை, ஊட்டி. உள்ளமுருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஒரு எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின் வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பே, பேடிஎம், போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.